friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டின்னர் முடிச்சு நம்ம வந்து தேவையில்லாத ஜங்க்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கற சில டிப்ஸும் நான் உங்களுக்கு கவர் பண்றேன். அது மட்டும் இல்லாம கிச்சனுக்கு சில ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருந்தேன். சோ அதுவும் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, டு ஸ்டார்ட் வித் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன திங்ஸ் வாங்குனேன் கிச்சனுக்கு அப்படிங்கற மாதிரி நான் உங்களுக்கு கவர் பண்றேன். few வீடியோஸ்க்கு பிஃபோர் நான் வந்து ஒரு ஆப் பத்தி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். டீமோ ஆப் அப்படின்ட்டு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட பாட்ரி கலெக்ஷன்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகா இருக்கு. அதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டைம் ஆர்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ டீமோ ஆப் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இட்ஸ் அன் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் தான். ஸோ ஷாப்பிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்ல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். அதோட சேர்த்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நிறைய கூப்பன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபர் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து 50% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். நான் என்னோட கோடும் உங்களுக்கு தரேன். கீழே வந்து டிஸ்பிளே பண்றேன். அந்த கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். கண்டிப்பா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கிக்கோங்க. நான் இந்த வாட்டி வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா செராமிக்லயே எனக்கு வந்து லைக் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப்லயே வைக்கிற மாதிரி சின்னதா நான் வந்து தேடிட்டு இருந்தேன். லைக் வந்து எதர் நம்ம வந்து உப்பு சக்கரை போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பைசஸ் ஏதாவது போட்டு வைக்கலாம், ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் இது ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்து பேக் ஆகி வந்தது. சூப்பரா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. தெர்மாகோல் இல்லையா, அதுல வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பாருங்க, நல்லா ஹேண்டியா இருக்கு. ரொம்ப பெருசு கிடையாது. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம வைக்கும் போது வாஷ் பண்ணிட்டு வைப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இதுல வைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். சப்போஸ் நிறைய தண்ணி இருந்தா கூட அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆயிடும். ஸோ இதுல வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கெட்டு போறதுக்கு ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து நான் தனியா வந்து இந்த பச்சை மிளகா அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக நான் வாங்கினேன். கம்பார்ட்மெண்ட் வச்சும் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஸோ இதுல வந்து நீங்க வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு, அது மாதிரி சொல்லிட்டு எல்லாமே போட்டு ஒரே பாக்ஸ்ல வச்சிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இது எல்லாமே சேர்த்து ஒரே இதுல கூட வைக்கலாம். இதுல வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பச்சை மிளகா, உங்களுக்கு என்ன வைக்கணுமோ அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் வழியா வச்சுட்டீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து கலெக்ட் ஆயிடும் தண்ணி எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பைசஸ்க்கு வந்து நான் ஒரு இது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்துருப்பீங்க. அது வந்து ஹோல் ஸ்பைசஸ், இந்த கடுகு ஜீரகம்லாம் போட்டு வச்சிருப்பேன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பவுடர் ஸ்பைசஸ் போட்டு வச்சிருப்பேன். பட் இந்த பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான் இது, பட் ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ இது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி. ஓகே, மெயினாக நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் குக்வேர் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். இவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. இது வந்து தனியாக தான் வந்தது ஹேண்டில். நான் இப்போ ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சின்னதாக வந்து எக்கு பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு குவாலிட்டி. இது வந்து ஃபுல் கேஸ்ட் அயர்ன், நல்லா வெயிட் வேற இது. ஸோ அது சின்னது ஆர்டர் போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பெருசும் ஒன்று ஆர்டர் போட்டாச்சு. இது வந்து நான் தோசைக்கு மட்டும் ஒன்னே ஒன்று வச்சிருக்கேன். இதே சைஸ் தான், பட் ஆனால் வந்து எனக்கு சப்பாத்திக்கு தனியா இல்லை. ஸோ ரெண்டுமே நான் ஒரே பேன்ல போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி சப்பாத்திக்கு ஒன்று தனியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் நல்லா வெயிட்டுங்க. ஆக்சுவலி சீசன் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர் யூஸ் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். நல்லா வந்து ஸ்டர்டியா இருக்கு, நல்லா ஹெவியாகவும். தவிர இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம்
வேற கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் வந்து ஒரு ஷூ வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யாக்கு வந்து சில டிஷர்ட்ஸ், அவன் வந்து ஃபுட்பால் டிஷர்ட்ஸ் கேட்டிருந்தான். ஸோ அதுவும் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு பிடிக்கல. இதுவும் சரி, ஆர்யாவோட டிஷர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் அந்த ஒரு ஃபுட்பால் டிஷர்ட்ஸ்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து பார்த்த டிஃப்ரென்ஸ். ஸோ வீட்டுக்குள்ளே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம், ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வெளியிலன்னு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கும் போது சப்போஸ் உங்களுக்கு வந்து சைஸ் செட் ஆகலை இல்லை வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 90 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ரிட்டர்ன் பண்ணலாம். டெலிவரியுமே இது ஃப்ரீ அப்படின்றதுனால ஸோ நம்மளுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆரியாவோட டிஷர்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. பட் என்னமோ வந்து அது லைக் ஒரிஜினல் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லையோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு வந்து மில்லட் போட்டு சிங்கிள் பாட் ரெசிபி தான் நான் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து 1.5 கப்பு குதிரவாளி மில்லட் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பயத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் தோரம்பருப்பும் பயத்தம்பருப்பும் 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை. ஸோ நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கலான்னா 1.5 கப்பு நான் மில்லட் எடுத்தேன் அப்படின்னா 1/2 கப்பு பருப்பு, அது 2 பருப்பையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு ஒரு 5 hours நான் ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், நிறைய வெந்தயம் சேர்க்கணும் நீங்கள் இதில், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண முடியுமோ பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ. நான் வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோன்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பட்டாணி கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம குழம்பு பொடி தான் போட போகிறோம். இது ஒரு சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 பருப்பு சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டியது வந்து 1 ஸ்பூனு கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த பருப்பு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் மிஸ் பண்ணாதீங்க, அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. நான் வந்து இப்போ டோட்டலாக வந்து 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட 5 கப்பு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுன்னா சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.